தற்போது கிரீன்வே சாலையில் அமைந்துள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்று வரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களுக்காகவே நான் என்று புரட்சித் தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூறியதற்கேற்ப மக்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன ஓட்டங்கள் என்ன, அவர்கள் எண்ணத்திற்கேற்ப அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவருடைய தலைமையை ஏற்று நான் இங்கே வந்திருக்கின்றேன். தமிழக மக்களும் என்னுடைய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் துரோகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது துரோகம் அல்ல. அம்மா அவர்களுக்கு யார் என்ன செய்தார்கள் என்பதை அவர் இன்னும் சிறிது நாளிலே போக போக கண்டிப்பாக தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மக்களின் எண்ணங்களுக்கேற்ப நான் இவ்விடம் வந்து அண்ணனுடைய தலைமையை ஏற்று இங்கே நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறிக்கொள்கிறேன்.